logல next sum if a square is equal to b cube is equal to c power 5 is equal to d power 6 show that log of a b c to the base d is equal to 31/5. இப்போ இதில் a square is equal to b cube is equal to c power 5 is equal to d power 6ன்னு கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே வந்து ஏபிசி தான் கொடுத்துருக்கு பேஸ் டி. அப்போ இந்த ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி, பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி, சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி கொண்டாந்தா இந்த டிக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன் ஏற்படுத்தலாம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி பவர் 6 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்போ ஏ என்னென்னா டி பவர் 6, இந்த 2 வந்து இந்த சைடு வந்தால் 1/2, அப்போ ஏஸ் ஈக்குவல் டு டி கியூப் அப்படின்னு ஒன்று நமக்கு கிடைக்கிது. இதே மாதிரி ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி கிடச்சிருச்சு. ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி பவர் 6, இந்த 2 இந்த சைடு வந்தால் 1/2 ஆயிரும், ஏ டி கியூப்னு கிடச்சிருச்சு. இதே மாதிரி பி கியூப் வந்து எதுக்கு ஈக்குவல், ஏ ஸ்கொயரும் டி பவர் 6க்கு ஈக்குவல், பி கியூபும் டி பவர் 6க்கு ஈக்குவல், சி பவர் 5ம் டி பவர் 6க்கு ஈக்குவல். அப்போ பி கியூபும் டி பவர் 6க்கு ஈக்குவல். அப்போ பி வேணும்னா டி பவர் 6 த ஹோல் பவர் 1/3ன்னு வந்துடும். 3 2s are 6, பி இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டியும் கொண்டாந்துட்டோம். ஏன் கொண்டாடுறோம்னா இங்கே பேஸ் டியாக இருக்கிறதுனால. சி பவர் 5 வந்து டி பவர் 6க்கு ஈக்குவல். அப்போ சி வந்து டி பவர் 6 த ஹோல் பவர் 1/5. இது எதுவுமே கேன்சல் ஆகலை, அதனால் சி இஸ் ஈக்குவல் டு டி பவர் 6/5ன்னு கொண்டாந்துடணும். நம்மளுடைய எல்ஹெச்எஸ் என்ன அப்படின்னா லாக் ஆஃப் ஏபிசி த பேஸ் டி. அப்போ லாக் ஆஃப் ஏக்கு பதிலாக டி கியூப், பிக்கு பதிலாக டி ஸ்கொயர், சிக்கு பதிலாக டி பவர் 6/5 டு த பேஸ் டி. இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 3 டியை ஒரே டி ஆக்கி பவர்ஸ் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிடலாம். 3 + 2 + 6/5 டு த பேஸ் டி. அப்போ லாக் டி, இதில் வந்து எல்சிஎம் 5 எடுத்தோம்னா 5 3s are 15, 5 2s are 10. இதில் 5 ஏற்கனவே இருக்கிறதுனால 6 மட்டும் எழுதுனா போதும், டு த பேஸ் டி. அப்போ லாக் டி 15 25 31, 31/5 டி. பவர் ரூல் படி இந்த 31/5 இங்கே வந்துடும். லாக் டி டு த பேஸ் டி. நம்பரும் பேஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதனுடைய வேல்யூ வந்து 1. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 31/5 ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட். இந்த இதில் ஏபிசி டு த பேஸ் டின்னு கொடுத்ததுனால ஏயை டி டேர்ம்ஸ்க்கு கொண்டு வர்றோம், பிஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி கொண்டு வரோம், சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாம் ஒரே டி மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால ஒரு டியாக போட்டு பவர்ஸ் ஆட் பண்ணி எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி பவர் ரூல் படி இந்த பவரை சைடில் கொண்டாந்துட்டோம்னா லாக் டி டு த பேஸ் டின்னு வந்துடுது. நம்பரும் பேஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆன்சர் 1. இப்போ 31/5.